ஹே கைஸ், வாங்க பீர்க்கங்காய் துவையல் பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டும் சரி, சின்ன வெங்காயமும் சரி கட் பண்ணி போடுங்க. ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அது டேஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்காது. முக்கியமாக என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணிடுறேன்னா கட் பண்ணி தான் நான் போடுவேனே. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்களேன். தனியாக எடுத்து ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீட் வாக்கில் அது வதங்கிச்சுன்னா நல்லா சின்னதாக போய்டும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின கையோட தக்காளி பழம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த குழம்புக்கு நம்ம புளி ஊற்ற போட்டல. அதனால நம்ம எப்பயுமே நான் இப்போ 2 தக்காளி எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். அதுதான் அளவு இருக்குது. இப்போ நம்ம தீயை நல்லா கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சைடில் பீர்க்கங்காய் தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அதை போட்டு அதை ஒரு பரட்டிட்டோம். இதை பார்த்திங்களா, நல்லா காய் தான் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா. ஆனால் இது வெந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சின்னதாக போய்டும். இதில் நான் தேவையான அளவு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எது ஓகேவோ, இல்லை தனி மிளகாத்தூள், இல்லை தனியாத்தூள் போடுவீங்க சில பேர். அந்த மாதிரினாலும் அதுக்கேற்ற அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த காய் வைக்கிறதுக்கு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப ஏன்னா நான் கிரேவி கன்சிஸ்டன்லாம் குழம்பு பண்ண போகிறேன். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இல்லை எனக்கு தண்ணியை தான் பிடிக்கும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. இதை மூடி வச்சுட்டு சைடில் நான் வேர்க்கடலை உரித்து அதை வறுத்து தனியாக வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா கொர ரொம்ப போட்டு மையாக அரைச்சிடக்கூடாது. கொரன்னு பார்த்திங்கன்னா மணல் மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுருக்கீங்க. அதை காய் நல்லா வெந்துட்டுருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே இது வெந்துடும். ஏன்னா தண்ணி காய் தானே நல்லா வெந்துட்டுருக்கும். வெந்ததுமே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு நிறுத்த போகிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம அந்த வேர்க்கடலையை தூள் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை போட்டு நல்லா பரட்டி விட்டுறணும். இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா குழம்பு டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி குழம்பு மாதிரியே இருக்காது. சொல்லப்போனால் ஒரு மாதிரி கிரேவி மாதிரியும், எப்படி சவுத் இண்டியன் டிஷ் மாதிரியே இருக்காது. நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காகிடும். நம்ம வேர்க்கடலை போட்டிங்கன்னா நல்லா திக்காகிடும். இப்போ கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ரொம்ப தேங்க்ஸ்.